அழகான கிராமத்தில் காலை பொழுதில் விவசாயிகள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் அந்த விவசாயத்தில் இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு மனிதர் வந்தார். அவர் ஒரு ஆசிரியர். ஐயா, நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க கொஞ்சம் அனுப்பிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, ஐயா, பிள்ளைங்க படித்து இப்போ என்ன ஐயா பண்ண போகிறாங்க? விவசாயம் பார்த்தா வச்சு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், பிள்ளைங்கள படிக்க அனுப்பிச்சா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஐயா அப்படின்னாங்க. அப்போ அமைதியாக இருந்த அந்த ஆசிரியர், ஐயா, பக்கத்தில் ஒரு வாளி இருக்குல்ல, அந்த வாளியால் உங்களால் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து இந்த ட்ரம்மில் உடனே சேகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த விவசாயி அந்த வாளியை பார்த்தாரு. அது ஓட்டை வாளி. எப்படிங்க இந்த கிணத்துலேருந்து இந்த ஓட்டை வாளியிலேருந்து தண்ணி எடுக்க முடியும்? அப்படி எடுத்தாலும் உடனே எங்களால் சேர்க்க முடியாது, நிரப்ப முடியாது அப்படின்னாங்க. ஐயா, அது போல தான் ஐயா, விவசாயங்கிறது ஒரு தண்ணீர், அந்த ஓட்டை வாளிங்கிறது படிப்பு. நீங்கள் எப்படி அந்த ஓட்டை வாளியால் தண்ணீரை சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களோ, அதுபோல் நீங்கள் படிக்க உங்கள் பிள்ளைய வைக்கலைன்னா அவங்க முன்னேற முடியாது. எனவே பிள்ளைய படிக்க அனுப்பிச்சி விடுங்க, அவங்க முன்னேறி இந்த ஊரை வளமையாக மாற்றுவாங்க. அப்படி சொன்னோன்னே அந்த விவசாயிக்கு மனசில் ஏதோ தோணுச்சு. சரிங்க, இனிமேல் எங்கள் ஊர் குழந்தைகளை உங்கள் ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறோம், அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காலம் சென்றது. பிள்ளைங்க நல்லா படித்தாங்க, அந்த ஊரை வளமையாக மாற்றினாங்க, பல துறையில் அவங்க முன்னேறினாங்க. அதுக்கு பார்த்த அந்த முதியவர் பிற்காலத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம மட்டும் பிள்ளைங்களை படிக்க அனுப்பலைன்னா இந்நேரம் நம்ம ஊர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே அவருக்கு தோணுச்சு. ஆமாங்க, படிப்புங்கிறது தாங்க வாழ்க்கைக்கு முக்கியம். என்னதான் உங்களுக்கு பணம் இருந்தாலும் அந்த பணம் அழிஞ்சு போயிடும், ஆனால் கல்வி என்றைக்குமே அழியாது. கல்விங்கிறது உங்களுக்கு எப்பயும் வெற்றியை தரும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கும் வெற்றியை தரும். எனவே நாமும் படிப்போம், மற்றவங்களையும் படிக்க வைப்போம். இதுபோல் நல்ல கதைகளை கேட்குறதுக்கு என்னோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தர மோட்டிவேஷனால தான் இன்னும் நான் பல நல்ல கதைகளை போட எனக்கு ஆர்வம் வரும். அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல நல்ல கதைகளை உங்களுக்கு தரேன்.